ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் வந்துட்டு விஜய் ஒரு பக்கம் குறுக்க நறுக்க குட்டி போட்டு போன மாதிரி ஏன் பாட்டு நடக்குதுன்னு பார்த்தா பசி வயிற்று கில்லுதுங்குது. சரி வாங்க, அம்மா ரெடி சாப்பாடு, ஐயா ரெடின்னு சாப்பாடுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடலான்னு போடுறாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க, இன்றைக்கி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் என் சமையல் தான் வேணும்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு வேறு மாதிரி விட்டுட்டு சரி வாயில் வைப்போன்னு சொல்லிட்டு இவங்க வாயில் வச்சா ஐயோ நம்ம விஜயா பசி துள்ளுதேன்னு சொல்லிட்டு 4 வாய் கூட வாயில் வைக்கலங்க. ஆஹா காக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு அலப்பறை பார்க்கணுமே. அதுக்கப்புறம் போய் இவங்களும் ஸ்ருதியும் மாறி அந்த தண்ணியை வாயில ஊற்றி கொப்பளிக்கிறத பார்க்கணுமே. ஐயோ இவங்க என்னோலமா ரொம்ப கொடூரமா ஆயிடுச்சுடா. இப்போ தெரியுதா என் பொண்டாட்டி எருமன் முத்து ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாரு அண்ணாமலை. தம்பி உனக்கும் தெரியணும் உன் பொண்டாட்டியோட அருமை, போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா டெக்கரேஷனுக்காக நான் மீனா அவங்க வர வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. கார் ஷெட்டுக்கு அந்த இடத்துல போயிட்டு இவங்க நின்று அவங்க டெக்கரேஷன்லாம் பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம முத்து ஒரு பக்கம் காரை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட பொண்டாட்டியை பார்த்தோன்னு புன்னகை பூரிச்சு போயிடுச்சு. இப்போதான் மூஞ்சில் 1000 வாட் பல்ப் எரியுது. அதை ஒத்துக்கிட்டா நமக்கு தான் ஈகோ எட்டிக்கிட்டு பார்க்குமே. அதனால் நம்ம ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டே கோபாலு அப்படியே உசாராருடான்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு சுற்றுறாராமா. கேட்டால் நானா போசன்னே அப்படிங்கிறாங்க. நானா போசன அவங்களாம் வரணும், இதெல்லாம் அவங்க வீடுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையாக சொல்லிட்டாரு. உண்மைதாங்க. அதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதனால் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் போயிடலாமா? அதெல்லாம் போகக்கூடாது, இது நம்ம வீடுன்னு நீங்கள் நினைக்கணும். ஏன்னா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா அவங்க புருஷன் வீட்டுக்கு போகணும்னு முத்துறாங்க. இங்கே வந்தால் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்னு முத்துறாங்க. பாதி பெண்கள் பாவங்க நாட்டில் பாடுபடுறாங்க. கடைசியில் நம்ம மீனா வீட்டுக்கு வர போகிறாங்க. ஜலபுல ஜங்கு தாங்க. இவங்களோட லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ